அடுத்தவங்கள ஏமாத்துறது, சொந்த அண்ணன் தம்பிய ஏமாத்துறது. இப்ப நியூஸ் பார்த்தீங்களா? அண்ணன் தம்பி சொத்து சண்டையில அவங்க வீட்ட சுத்தி ஒருத்தர் குழி ம். தோண்டி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ள எல்லாம் ஒற்றுமையெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அவங்க கேட்டது, "எனக்கு அது வந்தா உதவியா இருக்கும்." ஏன்னா என் கணவருக்கு வர வேண்டிய சொத்து. அவர் உயிரோட இருந்திருந்தா அவருக்கு குடுத்திருப்பாரு. அவர் இல்லன்றதுனால என்ன மருமகளாவும் அவங்க மதிக்கல. பிள்ளைங்கள அவங்க பேர பிள்ளைகளாவும் பார்க்கல. "எனக்கு இல்லன்னு சொல்றாங்கம்மா. நான் என்ன பண்றது?" அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாகவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அ விஷயங்கள்லாம் ஜாதகப்படியும் சரியில்லாம இருந்தது. நான் அவங்களுக்கு சில பாசுரங்கள்லாம் சொன்னேன். சொல்லி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாராயணம் பண்ணுங்க. நீங்க வந்து கடவுள்கிட்ட முழுசா சரணடைகிறபோது, கடவுள் வந்து நிச்சயமா உங்க பக்கம் இருக்கணும். நீங்க இதெல்லாம் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். அப்ப நான் அவங்களுக்கு போக சொன்ன கோவில், சீர்காழி பக்கத்துல திரிவிக்கிரம நாராயணர் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்கன்னேன். ஏன்னா, அவங்க அந்த ஊர் பக்கம் தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த பக்கத்துல இருந்து சீர்காழி போயிட முடியும். அதனால அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஜாதகம்